ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பெண்களுக்காக தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக தொழில் தொடங்க பெண்களுக்கு லோன் கொடுக்குறாங்க, மானியமும் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, தகுதிகள் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். MSME online.tn government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி தமிழில் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் உங்களுக்கு பாருங்கள், ஸ்கீமில் போனீங்க அப்படின்னா ட்வீஸ்ன்னு இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு உமன் என்டர்பிரனர் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க தமிழக அரசு சார்பில். இந்த ஸ்கீம் மூலமாக பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுயமாக தொழில் செய்வதற்கு லோன் கொடுக்குறாங்க, வித் மானியம் வழங்குறாங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ங்க இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா திட்ட விவரம்லாம் போயிட்டு ட்வீஸ் திட்ட விவரம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் யாருக்காக அப்படின்னா பெண்கள் அப்ளை பண்ணலாம், தேர்ட் ஜெண்டர் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி தேவையே இல்லைங்க. ஸோ உங்களுக்கு இந்த படிப்பு அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் உற்பத்தி, வர்த்தகம், சேவை திட்டங்களுக்கு, மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், ட்ரேடிங் பிஸ்னஸ், சர்வீஸ் போன்ற பிஸ்னஸ்களுக்கு அதிகபட்சமாக 10 லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்குறாங்க. இந்த ஸ்கீம் மூலமாக 10 லட்ச ரூபாய் லோன் கொடுக்குறாங்க. அதேமாரி நீங்கள் ஒரு ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷனாக திட்ட மதிப்பீட்டில் 5% நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ 10 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா 5% நீங்கள் திட்ட மதிப்பில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் உங்களுக்கு முதலீடாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் மானியமாக 25% மானியம். நீங்கள் 10 லட்சத்துக்குள்ளே எவ்வளோ லோன் வாங்கினாலும் 25% உங்களுக்கு மானியம் கொடுத்துறாங்க. அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் மானியம் கிடைக்கும். மீதி 8 லட்ச ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. இதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு வருமான உச்சவரம்பு எதுவும் கிடையாது. ஸோ இவ்வளோ குடும்ப ஆண்டு வருமானம் இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தொழிலின் விரிவாக்கத்திற்காக கடன் பெற விரும்பும் KKT மகளிர் பயனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் கூடுதலாக கடனை பெறலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் விரிவாக்கம் பண்ணணும், அதுக்கும் கூட நீங்கள் தாராளமாக லோன் வாங்கலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதேமாரி விளக்க வரைபடம்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்படி இந்த ஸ்கீம் செயல்படுது, முதல்ல ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு லெட்டர் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அப்புறம் பேங்க்கில் போயிட்டு லோன் கொடுப்பதற்கு பரிந்துரை பண்ணுவாங்க. ஸோ உங்கேயும் ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் லோன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ பயிற்சிலாம் கொடுப்போம், EDI சார்பில் பயிற்சி கொடுப்பாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க, அப்புறம் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மானியம் கிடைக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பேசிக் கைட்லைன்ஸ் இதுதாங்க. ஸோ இதில் வழிகாட்டுதல் போனீங்க அப்படின்னா தகுதியை உறுதி செய்ய கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ பெண்கள் அப்ளை பண்ணலாம், எல்லாமே கொடுத்துருக்காங்க. வட்டி மானியம் இதுக்கு பொருந்தாது அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அனுமதி. முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SC/STக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, தேர்ட் ஜெண்டர் பர்சனுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு, அப்புறம் விதவைகள், ஆதரவற்ற விதவைகள், வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீம் மூலமாக முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ கேள்வியும் பதிலும் ஸோ உங்களுக்கு அந்த ஆன்சர்லாம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இதில் QAயும் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக இன்னும் சுலபமாக நீங்கள் இந்த ஸ்கீம் பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்கீம் பெண்களுக்காக தொழில் செய்வதற்காக உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. இந்த திட்டம் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் 18 வயசு பூர்த்தி செஞ்சுருக்கணும், அதிகபட்ச ஏஜ் லிமிட் 55 இருக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ செலவினங்கள் இதுக்கு நீங்கள் திட்ட செலவில் மூலதன செலவு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பயன்படும். ஸோ பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி இருக்கணும், இணை பாதுகாப்பு கட்டாயமாக. ஸோ பிணையம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே நீங்கள் உங்களுக்கு லோன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க.
புதிய நிறுவனத்திற்கு மட்டுமே இந்த ஒரு ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு என்னமான டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்குறாங்க, ஜாதி சர்டிஃபிகேட், ஸோ டிசி நாட் மேண்டட்டரி, ஸோ மேண்டட்டரி கிடையாது, கொட்டேஷன் வித் ஜிஎஸ்டி கேட்குறாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக், இந்த டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி வைக்கணும். ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வச்சாகணுங்க. ஸோ இதை எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, மாவட்ட அளவில் தொழில் மையம் இருக்குது, அங்கே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இத்திட்டத்தின் கடன் பெற தகுதியான தொழில் வகைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா தொழிலுமே வந்து லோன் வாங்கிக்கலாம். மற்றபடி ஸோ இந்த கால்நடை வளர்ப்பு அதுக்கெல்லாம் கிடையாதுங்க, மற்ற பிஸ்னஸுக்கு லோன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியான வங்கிகள் எல்லா பேங்க்லேயுமே வாங்கலாம், லோன் வாங்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. உற்பத்தி, சேவை மற்றும் வணிகத்துறையில் புதிய நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தது தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி 2 லட்ச ரூபா மானியம் கொடுக்குறாங்க. எல்லாமே இதிலே இருக்குது, படித்து பார்த்துட்டு தாராளமாக இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இன்னும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு புதிய விண்ணப்பம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்குன்னு தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ புதிய பதிவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி இதில் போயிட்டு உங்கள் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் என்ன எல்லாம் கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி பெறவும் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ லாகின் பண்ணுற மாரி இருக்கும். உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பரை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு லோனுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்கீம் அப்ளை பண்ண போகிறீங்க அது கீழே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோருக்கான மேம்பாட்டு திட்டம், அதன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுங்க. இல்லை 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல நியூ அப்ளிகேஷன், ஸோ புதிய அப்ளிகேஷன் போடுறது. இன்னொன்று நீங்கள் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணி லோன் வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்வீஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ புதிய அப்ளிகேஷன், நியூ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறுவனத்தின் வகை வந்து கேட்டிருக்காங்க. தனிநபரா, பார்ட்னர்ஷிப் மூலமாகவா, தனியார் லிமிடெட் நிறுவனமாக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தனிநபரே நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்லோட் ஃபோட்டோ ஹியர், இதில் போயிட்டு 50 கேபிக்குள்ளே இருக்க மாரி சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான நேம், விண்ணப்பதாரர் பெயர் என்ன, அவங்க இனிஷியல் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஜெண்டர், அவங்க மேலா ஃபீமேலா, ஃபீமேல் அல்லது டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, எஸ்சியா, எஸ்டியா, பிசியா, எம்பிசியா அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ரிலீஜன், நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, மேரிடா அன்மேரிடா அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு ஸோ பெனிஃபிஷரிக்கான கேட்டகரி, பயனாளியின் வகை என்ன, இதில் நீங்கள் ஏதாச்சும் முன்னுரிமை வரீங்க, மாற்றுத்திறனாளி, விடோ, டெஸ்டியூட் விடோ, வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, அதுக்கான ஆப்ஷன் செட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னு நாட் அப்ளிகபிள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபாதர் நேம், ஸ்பௌஸான்னு கேட்டிருக்காங்க. ஃபாதர் இருக்காங்க, ஃபாதரை கொடுத்துட்டு ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணுங்க. கணவர் இருக்கா அப்படின்னா ஸ்பௌஸ் நேமை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ஸோ உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வார்டு நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் எந்த தாலுக்கை நீங்கள் சார்ந்தவங்க எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. பின்கோடை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த பர்மனண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா கிளிக்கியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடுங்க. இல்லை வேறு அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வேறு அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆதார் நம்பர், இதில் போயிட்டு 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில், அதாவது மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10 டிஜிட்கான மொபைல் நம்பர் என்ன, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
அப்புறம் மெயில் ஐடி இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கல்வி தகுதி நாட் மேண்டட்டரிங்க, இருந்தால் கொடுத்துக்கோங்க. என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றது, 8th பாஸா ஃபெயிலா 10th அந்த மாதிரி என்ன படிச்சிருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்னிக்கல் தகுதி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா ஃபில் பண்ணிங்களா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரசு மானியத்துடன் கூடிய திட்டத்தில் இதுக்கு முன்னாடி கலைஞர் கைவினை திட்டம் தவிர வேறு ஏதாச்சும் லோன் ஸ்கீம் வாங்கிக்கலான்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் தேவையான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா எஸ் கொடுங்க, வேணாம் அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. வேணும் அப்படின்னா ஸோ எதுக்கு எந்த ஸ்கீம் எந்த ட்ரேடில் உங்களுக்கு வேணும், எதை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்றமே நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணதுக்கான நம்பர் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் என்ன, எப்போ பதிவு பண்ணீங்க அதுக்கான தேதி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிசி, உங்கள் ரேஷன் கார்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணுங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த யூனிட் தொழில் விவரம் பற்றி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன தொழில் பண்ண போகிறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஸோ தூங்கருக்கும் தொழில் பெயர், என்னமான தொழில் தொடங்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்ற மாதிரி சும்மா டெமோக்காக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து என்னமான சென்டர், நீங்கள் என்னமான தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்றத தொழில் நேமை கொடுத்துரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னமான தொழில் வகை, மேனுஃபேக்சரிங்கான பிஸ்னஸாக, சர்வீஸ் ரிலேட்டட் பிஸ்னஸாக, இல்லை பிஸ்னஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் கொடுத்துட்டு மேஜர் ஆக்டிவிட்டி எதுவாக இருக்கும் இதிலே கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர், டிஜிட்டல் ஜெராக்ஸ், ஆன்லைன் சென்டர், இந்த மாதிரி எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கே வந்துடும். அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து உங்களுக்கான சர்வீஸ் டீல்ஸ் கொடுத்துறோம். உங்களுடைய சர்வீஸ் வரல, உங்களுடைய அந்த தொழில் வரல அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு மேலே கரெக்டாக வந்துச்சு கொடுத்துறேன். நீங்கள் என்ன பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங், ஒரு உற்பத்தி பண்ணுறீங்களா, சர்வீஸாக, பிஸ்னஸாக அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அட்ரஸ் வேர் த ஆக்டிவிட்டீஸ் ப்ரொபோஸ்ட் டு பி ஸ்டார்டட், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அது எந்த இடத்துல பண்ண போகிறீங்க அதை பற்றி கேட்டிருக்காங்க. ரூரலில் பண்ண போகிறீங்களா, அர்பனா அப்படின்னு செட் பண்ணிட்டு ஸோ டோர் நம்பர், ஒருவேளை நீங்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கீங்க எங்கே பிஸ்னஸ் ஓப்பன் பண்ண போகிற முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் எல்லாம் கொடுத்துக்கலாம். இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா இல்லைன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ், எந்த வில்லேஜில் பண்ண போகிறீங்க, எந்த சிட்டியில் பண்ண போகிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டு எந்த தாலுக்கில் அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ அது எந்த முனிசிபாலிட்டி அதெல்லாம் அதுக்கு கீழே வருது அப்படின்னமே நீங்கள் கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க, எந்த பின்கோடு வருதோ அது நீங்கள் பிஸ்னஸ் ஏரியா, எந்த சட்டமன்ற தொகுதி ஏரியாவில் அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அவுட்லே, அதிகபட்சம் 10 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. ஸோ மிஷினரி எக்யூப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு நடைமுறை மூலதனம் எவ்வளோ ஆகும் அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிட்டு அதர் அசட்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஆகுது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து கூட போட்டாச்சு. டோட்டலாக இந்த 8 லட்ச ரூபா தேவைப்படுது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் 10 லட்சம் வரைக்கும் கொடுத்துக்கலாம். திட்டத்திற்கான முதலீட்டு தொகை 5% நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணியே ஆகணும். ஓனர் வந்து ஸோ இந்த 40,000 ரூபாய் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 2 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க, 25%. ஸோ லோன் அமௌண்ட் வந்து 95% உங்களுக்கு ப்ராஜெக்ட் காசில் லோன் அமௌண்ட் 95% கொடுக்குறாங்க. இப்போ நான் 8 லட்ச ரூபாய் நான் லோன் கேட்டிருக்கேன் அப்படின்னா 7,60,000 ரூபாய் நான் வந்து எனக்கு லோன் கொடுத்துட்றாங்க. நீங்கள் 40,000 ரூபாய் 5% அமௌண்ட் நீங்கள் போடணும். 2 லட்ச ரூபா மானியம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ முடிஞ்சது டீட்டெயில்ஸ் கேட்டால் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதற்கு முன் வங்கியில் வந்து லோன் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாங்கியிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னு நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, உங்களுடைய எந்த டிஸ்ட்ரிக்டில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதோடைய கிளைன் பெயர் என்ன, எந்த பேங்க்கு, அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேலிட் கொட்டேஷன் வித் ஜிஎஸ்டி. ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தேவை, வித் வேலிட் கொட்டேஷன்ஸ் வாங்கணும். இதெல்லாமே கம்பல்சரி அப்லோட் பண்ணி ஆகணுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன டாக்குமெண்ட் தாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண பாருங்கள். அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்னென்ன அப்படின்றத சொல்லியிருந்தோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதனால் அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சது. ஸோ ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இருக்கும்.
அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வாங்கி அதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா எடுத்து அப்போ அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அட்டாச் பண்ணும், ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கொட்டேஷன் வித் ஜிஎஸ்டி வாங்குற மாதிரி இருக்குது. வெண்டார்கிட்ட நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அது டேரெக்டாக வெண்டார்கிட்ட போயிட்டு எவ்வளோ ஆகும். ஸோ இப்போ நம்ம சொன்ன பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்டியோட கொட்டேஷன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு, பேங்க் புக் இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துகிட்டு ஸோ பேசிக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட மாவட்ட அளவில் போய்டும். அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இன்டர்வியூக்கு வந்து பார்த்தா அனுப்புவாங்க. நேர்காணலுக்கான கடிதம் உங்கள் வீடு தேடி வரும். அப்போ நீங்கள் என்றைக்கே உங்களுக்கு நேர்காணல் சொல்லியிருக்காங்களோ அங்கே அன்றைக்கி போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு நேர்காணல் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். எல்லாமே ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இடிஐ மூலமாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கில் போயிட்டு லோன் வந்து சாங்ஷன் பண்ணணும். லோன் சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மானியம் எல்லாமே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இதுதாங்க இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பெண்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.